சொல்லுவார், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் ஏன் சைலண்டா இருக்க? ஏதாவது பேசுன்னு சொல்லும்போது, இல்ல இதெல்லாம் கனவா நனவான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் அப்படியே அமைதியா இருக்கேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ அங்க வந்து தனியா தங்கக்கூடாது. நீ என் வீட்ல தான் தங்கணும்னு சொன்னோம்னா, அது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடும். அப்படியே எல்லாத்துக்குமே அதிர்ச்சியா அதிர்ச்சியா நின்னுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ சொல்லும் பார்த்தீங்கன்னா, ஹீரோனுக்கு ஒரு மாரி இருக்கும். வந்து கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கதவு ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு. அவங்களுக்கு குதிச்சு குதிச்சு ஓடி வந்துருவாங்க. வந்து கார்ல ஏறி உட்காந்துருவாங்க. இப்ப ஹீரோட வீட்டுக்கு வருவாங்க. அங்க 2 ரூம் இருக்கு. ஒண்ணு மாஸ்டர் பெட்ரூம், இன்னொன்னு வந்து கெஸ்ட் ரூம். அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. சோ நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசி பழகி அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்ப தொடங்குற மாரி இருக்கும். நீ என்ன பண்ற? நீ பெட்ரூம் அதாவது அந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்குல்ல, அத நீ எடுத்துக்கோ. நான் கெஸ்ட் ரூம்ல இருந்துக்கிறேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இல்ல இல்ல இது உன்னோட வீடு. நீ வந்துட்டு அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்துக்கோ. நான் கெஸ்ட் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, அப்ப நான் உன்ன வந்துட்டு தனியா செப்பரேட்டா ஒரு ரூம் குடுத்து இருன்னா, நீ என் கூட பெட் ஷேர் பண்ணிக்க, என் ரூம் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறியான்னு கேட்டா ஹீரோயினுக்கு அவர் வந்து எப்படி மீன் பண்றாரு பாருங்க. அதாவது உனக்கு தனியா ரூம் குடுத்து நீ அங்க இல்லாம, நான் தங்க போற இடத்துல நீ வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா ஓடுறவங்கள அப்படியே தடுத்து நிப்பாட்டி அப்படியே கைய வச்சு மறைச்சு கேட்கும்போது ஹீரோனுக்கு அப்படியே ரொம்ப கொஞ்சம் ரொமான்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்க உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா சிரிப்பாரு. சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். உனக்கு என்ன இப்ப எந்த ரூம்ல நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த ரூம்ல நீ ரெஸ்ட் எடு. நாளைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஹீரோ படிக்க போனார்ல, அந்த இடத்துலயும் சரி பழைய ஃப்ரெண்ட்ஸ் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கலந்து வராங்க. ஸோ அவங்க எல்லாரும் நாளைக்கு நம்ம மீட் பண்ணிட்டு வந்துருவோம். இப்போ நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இவர் கிண்டல் தான் பண்றாருன்றது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கே தெரிய வருமா. உடனே அவர் போனதுக்கு அப்புறம் சிரிப்பாங்க. அவனை வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு அதை வந்து அவன் வேலிட் தான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ போயிடுவார். இப்போ ஹீரோ அவங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அழகா மேக்கப் பண்ணிப்பாங்க. இப்போ ஹீரோ ஆல்ரெடி கிளம்பி நின்றுட்டு இருப்பாரு. இப்போ இவங்க கிளம்பி வெளியே வரும்போது பார்த்தா ஹீரோ அப்படியே அசந்து போயிடுவாரு. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்வாரா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ஆட்டையை கலைச்சு விட்டுட்டு இப்போ 2 பேருமே கிளம்பி இங்கே வருவாங்க. வெயிட் பண்றேன்னு சொன்னாங்கல்ல, அதாவது எல்லாருமே ஒரு இடத்துல மீட்டிங் போட போறாங்க. அந்த இடத்துக்கு வரும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கால் வரும். நீ போய் அங்கே உள்ள போய் உட்காந்து நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இப்போ உள்ள போவார். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்களா, அதை வந்து அந்த ஒரு மாதிரி நெத்தி வரைக்கும் முடி வச்சுட்டு வெட்டிட்டு இருக்கல அந்த பொண்ணு, அந்த கிராப் பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பாத்துரும். அதை இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இவங்க 2 பேரும் என்ன ஒண்ணா பேசிட்டு இருக்காங்க, ஒண்ணா சுத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும். அப்புறம் தான் அதுங்க ஃப்ரெண்டுங்க சொன்னதால ஞாபகம் வரும். இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இப்போ வேலை பார்க்குறாங்க ஒரே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஹீரோ வேற கரெக்டாக இப்போ ஃபோன் பேச போயிட்டாரா. இந்த டைம் பார்த்து ஹீரோயினை போய் அவ படிக்க காலத்திலே வந்து நமக்கு அடிமையாக தானே இருந்தா அப்படின்ற மாதிரி இது நினைச்சுக்கும். இன்னும் அந்த பார்ட்டியில் அந்த ரீயூனியன் நடந்துச்சுல, அதில் இந்த பொண்ணு வரல. இதோட செட்டுங்க தான் 2 வந்துருந்துச்சு. இப்போ தான் இந்த பொண்ணு இதை முதல் தடவை பார்க்கறதுனால அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குனு இப்போ ஹீரோ அங்கே இல்லாத நேரம் பார்த்து இது ஏன்னா இது அப்பவே ஹீரோ வந்து இதுக்கு பிடிக்கும்ல, எப்படி ஹீரோ விட்டு கொடுக்கும். உடனே இப்போ ஹீரோயின் கிட்ட எந்திரிச்சு வந்து பேசும். நீங்க என்ன 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு இருக்கீங்க, ஒண்ணாவே வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க 2 பேரும் ஒண்ணா வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஆமா அவன் டாக்டரா இருக்காரு, நான் வந்துட்டு அங்கே அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கேன்னு சொல்லும்போது இதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவமா தாங்காது. இவளுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதுக்கப்புறம் அது வேணும்னு என்ன சொல்லும், நீ வந்து வாலண்டரியா வந்துட்டு நீ வந்து ரிசைன் பண்ணிட்டு அந்த ஜாப் போட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, மேல் இடத்துல இருந்து எனக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அதாவது வேற இடத்துக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபரோ இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணி வேலையை விட்டு போகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் இதுக்காக இப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும்போது அதை ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு உனக்கு நல்லதுக்கு சொல்கிறேன், மரியாதையாக அவனை விட்டு தள்ளிடுறி, அவன் கூட நீ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டும். வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு திரும்ப அதே பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஹீரோனை பற்றின ரூமர்ஸை பரப்பி விடுறதுக்கு தலைவியே இதுதான். டக்குனு இது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு நீ மட்டும் அவனை விட்டு விலகிலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அப்பா எப்படிப்பட்டவ அப்படின்றத நான் எல்லாருக்கும் இப்பவும் பரப்புற மாதிரி இருக்கும். உன் ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிற இடத்துல நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவனே உங்ககிட்ட உன்னை வந்து அசிஸ்டண்டாக வச்சிருக்க மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்கிறத பார்த்து நான் வந்து பயந்த காலங்கள்லாம் வந்து மலையேறி போச்சு. இப்போ நீ இந்த மாதிரி பேசுறதுக்கு நான் பயப்படுறதே கிடையாது. அதாவது என்னன்னா இப்போ இந்த ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, இவங்க அப்பா வந்துட்டு இந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் உண்மையிலேயே நடந்து அந்த மாதிரி தான் போயிருக்கும். ஆனால் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, எங்கள் அம்மா தப்பானவங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்க, யார் வேணா என்ன வேணா நினைக்கலாம் பேசலாம், ஆனால் உண்மைன்றது ஒன்று இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பதிலுக்கு பதில் கரெக்டாக பேசிட்டே இருப்பாங்க. அது உடனே அது என்ன பண்ணும், ஹீரோயின் இப்போ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அதை பிடிச்சி தடுத்து விட்டுட்டு பக்கத்தில் தண்ணி இருக்குமா, தண்ணி எடுத்து மூஞ்சில ஊற்றி விட்டுருவாங்க. அதுக்கு அவ்வளோதான் சரியான கோவம் வந்துடும். அது பாட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு மேலே என்கிட்ட மாதிரி ரொம்ப வச்சுட்டு வச்சுக்கோ, நான் அப்போ இருந்த மாதிரி பெருப்பை நினைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து எந்திரிச்சு போவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு கோவம் என்ன பண்ணும், அதோட ஹேண்ட்பேக் இருக்குல்ல, அந்த ஹேண்ட்பேக் எடுத்து ஹீரோன் அடிக்க போகும். அப்போ ஹீரோ கரெக்டாக வந்து அவங்க ஹீரோனை தாங்க பிடிச்சிரும். அந்த ஹேண்ட்பேக்கில் வந்துட்டு ஹீரோ கையில் வந்து பட்டுரும். ஏற்கனவே ஹீரோ கை ரொம்ப அழகான கையை, அதில் வந்து இப்போ பட்ட உடனே காயப்பட்டுரும். இதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோ நேரில் பார்க்குதா, இதுவும் வந்து டாக்டருக்கு தான் படிச்சிருக்கும் இந்த பொண்ணும். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட ஐயோ இப்போ நம்மள அவன் என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரி இதுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இதனால வந்து ஹீரோயின் கையில லைட்டாக காயப்பட்டிருக்கும், ஹீரோ கையிலையும் காயப்பட்டுருச்சு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா பேசலான்னு ஹீரோ கிட்ட போகும்போது உடனே இந்த பொண்ணு ஹீரோனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவள் வந்து எப்படி அவ அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதை கண்டுக்கவே மாட்டாரு. உன்கிட்ட இப்போ யார் என்ன பேசுறான் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி என்னடா இது இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்க்குறான், உங்ககிட்ட யார் பேசுறான்ற மாதிரி கேட்குறானே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கும். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், ஹீரோன் கையை பிடிச்சிட்டு நீ ஓகே தானே, கையில் ஒன்று பேர் அப்படி காயமாடிச்சா வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பாரு. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா வந்துட்டு நீ என்ன இத்தனை நாளுக்கு அப்புறம் என்ன பார்த்துருக்க, என்னை பற்றி எதுவுமே விசாரிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு சரியான கோவம் தான் வரும். நீங்கள் படிக்கிற காலத்தில் இருக்கும் போதே அவளை கிண்டல் பண்ணிட்டு இப்படி தான் இருந்தேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, இப்போ நான் வளர்ந்தாச்சு, இதுக்கப்புறமும் அதே வேலை பண்ணிட்டு இருந்தேன், சின்ன பிள்ளை தரம் பண்ணிட்டு நல்லாவா இருக்கு, கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. உடனே இந்த பொண்ணு
பொண்ணுக்கு ஒரு மாதிரி இல்ல நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி தன்னை வந்து நல்லவளா கட்டிக்க நிறைய முயற்சி பண்ணும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அந்த பொண்ணு என்னமோ சொல்லிட்டே இருக்கும், ஹீரோ கிட்ட அப்படியே கவர் பண்ற மாதிரி அவருக்கு தன்னை பிடிக்கிற மாதிரிலாம் பேசும். ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாங்க, வேணும்னே அதை வெறுப்பேற்ற மாதிரி ஹீரோட கையை வந்து பிடிச்சிப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அந்த பொண்ணு வந்து என்ன கேட்கும், என்ன இவ உங்ககிட்ட இவ்வளவு க்ளோஸா பேசுறானா உங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு கேட்கும்போது டக்குனு ஹீரோ என்ன பண்ணுவாரு, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லும்போது அந்த பொண்ணோட தாங்கிக்கவே முடியாது. எது கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, இது எப்ப நடந்துச்சு, நான் உன்னை எவ்வளவு நான் விரும்புறது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்னு ஹீரோ என்ன சொல்வார், நீ படிக்கிற டைம்ல ஒன் டைம் வந்து எனக்கு ப்ரோபோஸ் பண்ண, அப்பவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை நான் சொல்லிட்டேன், இப்போ நீ அதே நினைச்சிட்டு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பட்டுக்கு ஹீரோன் கையை பிடிச்சிட்டு போவாரா. உன்னை என்ன விட அவ எந்த விதத்துல உனக்கு வந்து பெட்டரா தெரியல, எதுக்காக நீ என்ன வேணான்னு சொன்ன அப்படின்ற மாதிரி அது பாட்டு கேட்டுட்டே இருக்கும். ஹீரோன் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் திட்டாங்களா, இங்க வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இப்போ லிஃப்ட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பாட்டுக்கும் என்னை விட எவ்வளவு பெட்டரா போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நீ அவ்வளவு சூஸ் பண்ணி கேட்டுட்டே இருக்கும். ஹீரோ அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. 2 பேர் மட்டும் தான் நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ ஒரு மாதிரி வெக்கப்பட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஹீரோ தான் என்ன சொல்வார், எதுக்காக நீ வந்து மற்றவங்களுக்கெல்லாம் நீ பயப்படணும்னு அவசியமே கிடையாது, டேரக்டா சொல்லு, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு சொல்லு, நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லி யாரும் உனக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கிட்ட மூஞ்சி வச்சு காட்டி பேசிட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கும். இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து லிஃப்ட் கதவு திறந்துக்கிட்டு இப்போ ஒரு கூட்டமா உள்ளே ஏறுவாங்க. லிஃப்ட்ல ஒரு அளவு தானே ஆள் ஏறணும், பார்த்தா மொத்த பேர் உள்ளே ஏறுவாங்க. அது மாதிரி மொத்த பேர் உள்ளே ஏறும்போது இப்போ ஹீரோயின் இருக்காங்க, டக்குனு ஹீரோ பக்கம் அப்படியே ஹக் பண்ற மாதிரி போய் அவர் கழுத்துல போய் கிஸ் பண்ற மாதிரி போயிடுவாங்க. அப்படி போய் கிஸ் பண்ணிட்டாங்க. அதோட ஹீரோக்கு எப்படி அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருப்பாரு. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ அப்படியே வெக்கப்பட்டு நெகத்தை கடிச்சிக்கிட்டே போய் லெஃப்ட்ல இருந்து வெளியே வருவாங்களா. ஹீரோ 2 ஸ்டெப் முன்னாடி போனவர் திரும்பி நின்று ஹீரோயினை பார்த்துட்டே இருப்பாரு. வந்து அவங்க ஹீரோட நேம் அதாவது ஃப்ரெண்ட் சைடில் போய் அப்படி இடிச்சுப்பாங்க. அப்போ ஹீரோ கேட்பாரு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வெக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. அது ஹீரோக்கும் புரியுது. உடனே அவங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு வருவாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸை பக்கம் தான் வந்திருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு சேரை நவத்தி அவங்களை உட்கார வைப்பாரு. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காரு. கேட்பாரு என்னடா நீ உண்மையிலேயே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமான்ற மாதிரி ஹீரோவும் சொல்வாரு. சொல்லுடா இல்லை என்னை ஏமாத்துறதுக்காக சொல்றியானா, கல்யாணம்ன்றதுனா விளையாட்டா, அதெல்லாம் கிடையாது, நான் சீரியஸாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உண்மையிலே நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு சந்தோஷமா தாங்காது. ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ படிக்கிற காலத்தில் அவர் போட்டிருந்த யூனிஃபார்ம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் ஒவ்வொன்றும் அவர் போட்டிருப்பாரு. ஒவ்வொரு நேரத்துலையும் அவரை பார்த்துருக்காங்க, பேச முடியல. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி அந்த வாய்ப்பு அதெல்லாம் நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்காங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து இந்த சந்தோஷத்தில் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவாங்க. அதோட இப்போ ஹீரோ தான் வந்து அவங்களை வளர்க்க டைமாக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. வந்தோன்னே அவங்க அடங்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரே ஆட்டமாக தான் இருக்கும். அவங்கள பிடிக்கிறதும் அவங்கள்ட்ட பேசுறதும் கொள்றதும். அப்போ ஹீரோ வந்து அவங்களை தூங்க வைக்க முயற்சி பண்ணும்போது இவங்க தூங்கவே மாட்டாங்க. ஹீரோட கையை பிடிச்சிப்பாங்க. ஹீரோட கைனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க கை ரொம்ப அழகா இருக்கு, அது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோட கைக்கு கிஸ் பண்றதும் அப்படி இப்படிமா இருப்பாங்க. ஹீரோ எவ்வளோ சமாதானம் பண்ணி திரும்ப தூங்க வைக்க போவார, தூங்க மாட்டாங்க. அப்படியே போயிட்டு ஹீரோ வந்து கிஸ் பண்ண போயிடுவாங்க. ஹீரோக்கும் ஹீரோனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சா, அடுத்ததா அவர் மூவ் பண்ணலாம் நினைக்கும் போது ஹீரோன் பொத்துன்னு தூங்கிடுவாங்க. அதோட ஒரு சிரிப்பு தான். அவர் உடனே ஹீரோனை நல்லா தூங்க வச்சுட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. ஹீரோன் வந்துட்டு ஹீரோ அப்படியே வர்ணிச்சு பேசும். அவங்க மனசுல ஆள் மனசுல ஹீரோவை எந்த அளவுக்கு அவங்க நேசிச்சாங்களோ எப்படி எல்லாம் ரசிச்சாங்களோ எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு எல்லாம் புரிஞ்சிடும், இந்த அளவுக்கு நம்மள நேசிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சரி நான் அவங்களை தூங்க வச்சுட்டு அங்கே கிளம்பிடுவாரு. அவங்கள முழிச்சோன்னா அவங்களுக்கு முதல் நாள் நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும். நம்ம வந்து என்ன பண்ணோம், ஹீரோ கிட்ட இதெல்லாம் பேசிட்டோம், அவனை கிஸ் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சா. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இப்போ நான் முகத்துல எப்படி முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்களா. இவங்க தனியாக பேசிட்டு இருக்கிறத ஹீரோ வந்து கேட்டுருவாரு. அதாவது அவங்க முழிச்சு வந்து பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து கேட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருப்பாரு. இப்போ கதவு திறந்து உள்ள வந்துருவாரா. வந்தோட ஹீரோ வந்து மூஞ்சி எங்க மூடுது தெரியும் பெட்ஷீட் எடுத்து வச்சுப்பாங்க. அப்போ ஹீரோ முழிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது முழிச்சிட்டேன். அப்போ ஹீரோவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரா. இல்லை நேற்று நைட்டு நான் ஆரம்பிக்கும் போது நேற்று நைட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது இல்லை நான் அதை சொல்லலை, நேற்று நைட்டு வந்து நான் ஒரு நல்ல கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அதிகமாக பண்ணிட்டேன், அதனால தான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது நீ நிறைய விஷயங்கள் சொன்னேன், இந்த ஒயிட் கோட் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு வர சொல்லியிருந்தேன், அப்போ நான் டெய்லி இனிமேல் ஒயிட் கோட்டை போட்டுக்கவா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் சில விஷயங்கள் சொல்லி கிண்டல் வேற பண்ணுவார். நீ எனக்கு கிண்டல் பண்ணுறேன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஆனால் அவருக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோன் தன்னை எவ்வளோ நேசிக்கிறான்னு. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவாங்க. அப்போ ஹீரோ தான் கூட்டிட்டு போவார். இப்போ காரில் வந்து உட்காந்தோம். திரும்ப ஹீரோ என்ன பண்ணுவார், இப்படி கிட்ட வந்துருவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா வந்துட்டு முதல் நாள் 2 பேர் கிஸ் பண்ணிட்டாங்களே, அதை தான் கண்டினியூ பண்ண பார்க்குறானோ அப்படின்ற மாதிரி ஹீரோன் பயப்படுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், பெல்ட்டை தான் போட்டு விடுவார். நீ என்ன நினைச்சேன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒன்றும் நினைக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே 2 பேருக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் வேலை முடிச்சு திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்களா. அப்போ ஹீரோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக போவார். அப்போ ஹீரோ என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும், கிரேப்ஸ் மட்டும் வாயில் ஒன்று போட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தவர் கை மேலே சட்டை போட்டுருக்க மாட்டார். அவருக்கு ஒரு ஃபோன் அர்ஜென்ட்டாக வந்திருக்கும். டக்குன்னு வந்து அந்த ஃபோன் எடுக்கிறது பார்க்கறதுக்கு அவர் வரா. அப்போ தான் அவரோட 6 பேக்கோட அப்படியே வருவார். ஹீரோன் பார்த்த உடனே இவனுக்கு 6 பேக் வேற இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அப்படியே அந்த வாயில் வச்சு கிரேப்ஸோட அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட சரி நேற்று தான் நம்ம கிஸ் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ஏதாவது ரொமான்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடும். எமர்ஜென்சி, நீங்கள் உடனே கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோனுக்கு பார்ப்பாங்களா. ஹீரோ என்ன சொல்ல, இப்போ வேகமாக கிளம்புறாரு. எங்கே போகிற இந்த டைமில் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்க. நம்ம டாக்டர்ஸ் எந்த டைமில் வேணால் நம்மளை வந்து கூப்பிடுவாங்கல்ல, அதான் அர்ஜென்ட்டான ஒரு வேலை வந்திருக்கு, நான் கிளம்புறேன், நீ ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. இப்போ ஹீரோன் வாயில் வச்சு கிரேப்ஸோட அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் 2 பேருமே இப்போ வேலைக்கு வந்திருப்பாங்க. வேலைக்கு வந்த இடத்துல வந்து ஹீரோன் வந்து அந்த ஒவ்வொரு வார்டா போய் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அதுவும் டாக்டரா தானே இருக்கு. அது என்ன பண்ணும், அதுவும் இதே ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்துட்டே இருக்கும். அப்படி வேலை பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப முடியாமல் வந்திருப்பாரு. அவருக்கு வந்துட்டு வாமிட் வருது, அந்த பிளட் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ அவர் வந்து அந்த டாக்டரா இருக்காங்களே அவங்கள்ட்ட சொல்லணும், அவங்க நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நேராக அவங்கள தொட போயிடுவார். தொட போகிற நேரத்தில் வந்து அந்த வில்லி பொண்ணு மேலே லைட்டாக வந்து அவரோட கையில் உள்ள கரைகள் வந்து பட்டுரும். ஸோ அவர் வாமிட் அதெல்லாம் அந்த பிளட்டோட சேர்ந்து அந்த மாதிரி படவும் அதுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்க ஆரம்பிச்ச உடனே அவர் பிடிச்சி தள்ளி விட்டுரு,
பேஷண்ட் கூட பார்க்காம அவர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சீன்னு ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த நேரம் பார்க்க வந்துட்டு ஹீரோ அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகும்போது அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. வேக வேகமாக கொடுக்கும்போது இப்போ ஹீரோ ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்களா, திரும்ப அவங்களும் இவரை பார்த்துருவாங்க. இப்போ 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, வேக வேகமாக கூட்டு போய் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அவன் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி வாமிட் பண்ணுற மாதிரி என்ன டச் பண்ணிட்டான் அப்படி இப்படி ஏதோ ஒரு குறையா போய் ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கும். ஹீரோ என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, ஒரு டாக்டரா அப்படி இருக்கும் போது வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. பேஷண்ட்டோட உடல்நிலையை மட்டும் தான் நம்ம கவனிக்கிறோமே தவிர்த்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் நம்ம அழகா இருக்கணும், யாரும் நம்மள இப்படி அப்படி இப்படி நினைச்சோம் அப்படின்னா வந்து ஒரு பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்ற முடியாது. அந்த நேரத்தில் ஒரு உயிருக்கு தான் மரியாதை கொடுக்கணுமே தவிர்த்து அது ஏன் உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. இதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு தேவையில்லாம பேச அவருக்கு பிடிக்காது. இப்போ ஹீரோ திரும்பவும் வழக்கம் போல அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. ஹீரோ அவருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. 2 பேருமே சேர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் வந்து நார்மல் ஆயிடுவாரு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும். இப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ வெளியே வருவாங்களா, வெளியே வரும்போது இப்போ மற்ற டாக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கேஸ் தான், அதை நல்லபடியாக ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ இந்த பொண்ணு ரொம்ப பெருமையா இருக்கு, ஏன்னா ஹீரோட டீம்ல இவங்க இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ இதுக்கப்புறம் அவர் பண்ண போற ஆபரேஷன் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவர் யாரை சொல்றாரோ அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்களா அவங்க கூட வந்து இருந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பொண்ணு வந்து ரெடி ஆயிருவாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாரும் முன்னாடி ஹீரோ வந்து தன்னை தான் கூப்பிடுவான், ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து நல்லா இது பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது மனசு நினச்சிட்டே இருக்கும். அப்போ இது வந்து வாய் திறந்து கேட்கும், யார் அசிஸ்டண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு பேசும்போது நான் ஹீரோக்கு அசிஸ்டண்டாக இருக்க விருப்பப்படுறேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க வெக்கப்பட்டுக்கிட்டே. அப்போ ஹீரோ நம்ம இதே அங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், ஒரு பேஷண்ட் வரும்போது எப்படி நடந்துக்கணுன்ற விஷயமே வந்து உனக்கு இன்னும் தெரியல. ஸோ நீ வந்து எனக்கு அசிஸ்டண்டாக இருந்தாலும் வச்சுக்கோ, ஏன் அந்த நேரத்தில் நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுல இந்த இதை எடுத்து கொடுன்னு கேட்பேன், ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த நேரத்தில். அப்போ நீ வந்துட்டு இதை நான் கையில் தொட மாட்டேன், இதை நான் அப்படி இப்படி நீ பண்ணிட்டு இருந்தா அது கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் மனசில் நினச்சிப்பாரு. ஸோ ஆப்ரேஷன் தேட்டரில் வந்துட்டு எனக்கு அசிஸ்டண்டாக நீ இருக்கிறத நான் விருப்பப்படலைன்ற மாதிரி மட்டும் வார்த்தையை சொல்லுவார். இந்த பொண்ணு இது எதிர்பார்த்துருக்கவே பார்த்து உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோயினே எனக்கு அசிஸ்டண்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு வராது. இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும் அதுக்கு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து கிளம்பிடுவார். முன்னாடி அவருக்கு ஒரு வேலை இருக்கும், அவர் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் நல்ல மழையா போயிடும். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இப்போ மலையில் இப்போ போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்களா. பார்த்தா கரெக்டாக எவ்வளோ வேலையாக இருந்தாலும் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்க நல்ல மழை பெய்து அவளை ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துருவாரு. அவங்களுக்கு கொடை எடுத்துட்டு வந்தோம். ஹீரோயின் ரொம்ப சந்தோஷம். ஒரே கொடையில் 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. ஆமா நீ மலையில் இருக்க அதனால வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் வந்து ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போக வேண்டியது இருக்கு அப்படின்றதையும் ஹீரோ சொல்வாரா. ஹீரோனுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம மேலே இந்த அளவுக்கு கேரிங்கா இருக்கான், இப்போ நம்மள நினைச்சு அவன் திரும்ப வந்திருக்கான்னு நினைக்கும்போது ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே ஹீரோனை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு இப்போ ஹீரோ வந்து கிளம்புவார். அந்த டைம் பார்த்து ஹீரோயின் அந்த பொண்ணு பாத்திரம் வெளி பொண்ணு பாத்திரம் திரும்பவும் அவங்கள்ட்ட வம்பு பண்ணும். இன்னைக்கு அவன் என்ன வேணான்னு சொன்னதுனால ரொம்ப நீ ஓவரா உன்னதான் அவனுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி நினைக்காத. உங்க 2 பேருக்கு நடந்தது கல்யாணமே இல்லை, நீங்க 2 பேரும் என்ன வெறுப்பேற்றதுக்காக அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். நான் படிக்கும் போதே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவன் என்னதான் விரும்புவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட பேசுறதுனால நீ எதுவும் இது மனசுல நீயா ஒரு கற்பனை பண்ணிக்காத அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனை கஷ்டப்படுத்த பார்க்கும். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட பேசி நான் புரிய வைக்க விருப்பப்படல, நான் ஹேண்ட்பேக்லேயே வச்சிருக்கேன் எங்க 2 பேருக்கு கல்யாண மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுவாங்க. இதை பார்த்தோன்னே அதுக்கு வந்து அப்போ உண்மையிலேயே தான் இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு இன்னும் மூஞ்சே வேற மாதிரி மாறிடும். தைரியத்தை வள வச்சுட்டு அது ஹீரோயின் எப்படி சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நீ மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்திருந்தாலும் சரி எப்படி அவனை என் கைக்குள்ள கொண்டு வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து ஹீரோ வந்து ப்ரொபோஸ் பண்ணி இது வந்து ப்ரொபோஸ் பண்ணி ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் வந்துட்டு இப்போல்லாம் சாதாரண விஷயம் தானே, யார் வேணா அப்படியே பண்ணிடலாம், வலையில விளைச்சலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. நான் இன்னும் எண்ணி 1 மாசத்துக்குள்ள அவனை எனக்கு புருஷனாக்கி காட்டுறான் பாரு அப்படி இப்படின்ற மாதிரி இது சவால் விடுமா. ஹீரோன் வந்து என்னதான் தைரியமாக இருந்தாலும் உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கும். அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா வந்து, ஒரு வேளை இவ சொல்ற மாதிரி அந்த 1 மாசத்துக்குள்ள நம்மளோட ஹஸ்பண்டை வந்து அவ வந்து ஹஸ்பண்டை ஆக்கிட்டா அப்படின்னா கூட நான் ஹீரோ மேலே கோவப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவனுக்கும் நடுவில் வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ நான் வந்துட்டு அதை நினச்சி அவனை வெறுக்க மாட்டேன், அவனை கோவப்பட மாட்டேன், எப்பவுமே நான் அவனை தான் நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிப்பாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படின்னு வந்து ஹீரோ இருக்காருல்ல, இப்போ நாளைக்கு வந்து ஒரு பிசினஸ் ட்ரிப் போகணும். அவரால் என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோனை பிக்கப் பண்ணுறதுக்கு அவர் திரும்ப வருவார். வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோனை வந்து காரில் அவர் கூட்டிட்டு போறாரா. இப்போ அந்த பொண்ணு நின்று முறைச்சிட்டே நின்றுட்டே இருக்கும். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கின்ற மாதிரி அது ஒரு மாதிரி நினச்சிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கூட காரில் ஏறிடுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நடந்த விஷயங்கள் 2 பேர் பேசுவாங்க. அப்போ ஹீரோ வந்து அமைதியாகவே இருப்பாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அந்த பொண்ணு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அவள் ஏதாச்சும் சொன்னாலான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவள் சில விஷயங்கள் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்ல, நீ சொன்னாதான் எனக்கு தெரியுன்ற மாதிரி அவர் சொல்வாரா. இல்லை நான் சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. அப்புறம் ஹீரோ என்ன சொல்வாரா, ஃபர்ஸ்ட் எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசு, நம்புவியா அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்பிக்கை இல்லாதவங்கள்ட்ட பேசுகிற விஷயம் அது, விஷயத்தை முதல் சொல்லு, டைரெக்டாக பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உன்னை ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இல்லை அவன் என்கிட்ட இன்னைக்கு பேசின விஷயம் வந்து எப்படி சொன்னான்னா, உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, உனக்கும் அவள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவளுக்கு க்ரஷ் இருக்க மாதிரி உனக்கும் க்ரஷ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவள் சொல்றதுல பாதி உண்மை, அதாவது அவளுக்கு என் மேலே க்ரஷ் இருந்து என்கிட்ட அவள் ப்ரப்போஸ் பண்ண வரைக்கும் அதெல்லாம் உண்மை, நான் அவன் மேலே க்ரஷ்ஷாக இருக்குன்னு சொன்னதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது, அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த பொண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அதோட தொடர்ந்து அவர் என்ன சொல்வாருன்னா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான், இப்போ யாருக்குனாலுமே இந்த பிரச்சனைலாம் வரும், எனக்கு தான் அப்படின்றது கிடையாது, இதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் உங்ககிட்ட எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னொரு பொண்ணை நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுலேயே தெரிஞ்சிடும்ல, ஸோ நீ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுற நான் பார்த்துக்கிறேன், ஸோ இதை பற்றி நீ யோசிக்கவும் கூடாது, கவலைப்படவும் கூடாது, நாளைக்கு நான் பிஸ்னஸ் ட்ரிப்பு போகிறேன், ஸோ எதாக இருந்தாலும் நான் கம்யூனிகேட் வந்து கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாகவே பேச, இதெல்லாம் நீ நினைக்காதுன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு வந்து அப்போ ஹீரோக்கும் அவள் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை.
இல்லை அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதனால் அவங்களுக்கு ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும். வீட்டுக்கு வருவாங்க, வரும்போது ஹீரோயின் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க, சோஃபாவில் படுத்து தூங்குவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து அவங்க நெத்தியில் முத்தம் கொடுப்பாரு அவங்க நல்லா தூங்கினதுக்கப்புறமா. அப்போ அவங்க ஹீரோனோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், நாளைக்கு வந்து நீ ஃப்ரீயாக இருந்தால் வந்து நம்ம 2 பேரும் ஒரு காஃபி ஷாப் போகலாம், உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு மெசேஜ் வந்து ஹீரோ பார்ப்பாரு ஹீரோயின் ஃபோனில். அப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா, இவனை வந்துட்டு நமக்கு முன்னாடியே தெரியும், அவன் வந்து நம்ம கூட படிச்ச ஒரு பையன் தான், அவனுக்கு ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்றது இவருக்கு தெரியும், இவன் எதுக்காக ஹீரோயினுக்கு இப்போ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் வந்து பர்சனலாக பேசணும், சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னு ஹீரோக்கு கோவமாக வரும். பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தூங்கி எஞ்சிருவாங்க. நம்ம எங்கே சோஃபாவில் படுத்து தூங்கிருந்தோம், எப்படி நம்ம கட்டில் மேலே வந்தோம், இப்படி வந்துட்டு நம்ம அழகாக படுக்க வச்சுட்டு போயிருக்கான், அவன் என்கிட்ட ரொம்ப நல்லாவே நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹீரோ வந்து இப்போ மறுநாள் அவர் வந்து பிஸ்னஸ் ட்ரிப் போக வேண்டியது இருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அவங்களுக்காக சாப்பாடுலாம் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சொல்லியிருப்பாரு ஹீரோனுக்காக. அப்போ வந்து அந்த ஹோட்டலேருந்து கால் பண்ணும்போது ஹீரோனுக்கு தெரியாது ஹீரோ தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம்லாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க இப்போ திடீர்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் அதை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு வச்சிருவாங்க. ஸோ அப்புறம் ஹீரோவை யோசிச்சு பார்ப்பாங்க, அவன் பிஸ்னஸ் ட்ரிப் நேரம் கிளம்பிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ வந்து இப்போ ஃப்ளைட்டில் உட்காந்துருப்பாரு, அவரோட ஃப்ரெண்டோட தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவர் மெசேஜ் போட்டுட்டே இருப்பாரு. ஹீரோக்கு என்னன்னா, நம்ம அவளுக்காக சர்ப்ரைஸாக வந்து இந்த ஹோட்டல்லேருந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டோம், ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சர்ப்ரைஸ்க்காக எதுவுமே அவன் நம்மகிட்ட பேசவே இல்லை. அப்புறம் நான் போட்ட மெசேஜ் ஹீரோவும் வந்துட்டு அதை சம்மந்தமாக இல்லாமல் நார்மலாக வந்து மெசேஜ் பண்ணுறாரு, அதுவும் வந்து ஹீரோன் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்க, எதனால் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாரு ஹீரோ. ஒருவேளை நேற்று அந்த பொண்ணு சொன்னது இன்னும் யோசிச்சுட்டு இருக்காளோ அப்படின்ற மாதிரி இவர் பலதை யோசிப்பாரு. ஆனால் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போடுறதும் அவங்க பதில் போடுறதும் இது அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், பொசிட்டிவாக ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு இன்னும் மெசேஜ் வரலன்ற மாதிரி நினைப்பாரு. அப்போ பேஜ் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்வார், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்பவுமே இப்படி தான் எனக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோவும் ஹீரோன் தாங்கிட்ட அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். இப்போ வரைக்கும் ஒரு மெசேஜ் கூட ஹீரோன் கிட்ட இருந்து வரல. அவங்களும் என்ன நினைச்சிப்பாங்கன்னா, இவர் ட்ரிப்ல இருக்காரு, இவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க எதுவும் மெசேஜ் பண்ணாமே இருப்பாங்க. போய் சேர்ற வரைக்கும் அவர் ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருப்பாரு. ஆனால் இவங்கள்ட்ட எந்த மெசேஜுமே வந்திருக்காதா. அதோட ஹீரோக்கு வந்து சரியான கோவம் வரும். அப்போ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவர் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் போடுவார். அப்போ ஹீரோன் வந்து இங்கே வேலையாக தான் இருப்பாங்க. அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இவன் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு மெசேஜ் போடுறான் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் ஹீரோ இங்கே என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, ஒருவேளை அவனுக்கு ஹீரோனுக்கு வந்து நேற்று ஒருத்தன் மெசேஜ் பண்ணியிருந்தால, இந்த மாதிரி பிரைவேட்டாக அவனை சந்திக்கணும், வந்து ஒன்றை பேச வேண்டியது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தால, ஸோ அவனை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போயிட்டாலோ, அதனால தான் நம்ம மெசேஜ் அவன் கவனிக்கலையோ அப்படின்ற மாதிரி இவருக்கு இருக்கும். அதனால அவர் என்ன பண்ணுவார், மீட்டிங்கை கூட சரியாக அந்த ட்ரிப்பை முடிக்காமல் பாதிலே கிளம்பி வந்துருவார். ஹீரோனுக்கு இது ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கும், என்னது இது மீட்டிங்க்கு போனால் இப்போ என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே கேட்பாங்க. இது ஏன் இப்படி ஹீரோ வந்து கொஞ்சம் கோவமாக இருப்பார், நான் வந்து எனக்கு நான் மெசேஜ் அனுப்புறதுக்கு நீ வந்து ரிப்ளை பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, பொதுவாக டாக்டர்ஸ்லாம் வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃபோன் அவங்க கிட்டே இருக்காது, ஸோ நீ ஒரு இப்போ மீட்டிங்காக தான் நீ வந்து ட்ரிப்பே போயிருக்க, இந்த நேரத்தில் நான் உனக்கு மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது இப்போ அவர் பார்ப்பாங்களா, அவர் என்ன சொல்வார், அடுத்ததுக்கு போயிடுவார். அப்போ நேற்று நீ வந்துட்டு பிஸியாக இருந்தேன்னு சொல்கிற, அதாவது அந்த பேரை சொல்லுவார், அவன் கூட நீ வந்து மீட்டிங் அவன் கூட பர்சனலாக பார்க்க போயிட்ட அப்படி தானே அப்படின்ற மாதிரி, அதனால் பிஸியாக இருந்தியா நீயும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோனுக்கு இப்போ புரியும். ஏன்னா இப்போ அவர் நைட் மெசேஜ் பண்ணியிருந்தால, அதை காலையில் தான் ஹீரோன் வந்து அந்த மெசேஜை பார்த்துட்டு என்ன சொல்வாங்கன்னா, எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு நான் பிஸியாக இருக்கேன், என்னால் இப்போ வர முடியாதுன்ற மாதிரி அவருக்கு வாய்ஸ் போட்டுருவாங்க. ஆனால் ஹீரோக்கு அது தெரியாதுல்ல. ஹீரோ என்ன நினச்சிருப்பாருன்னா வந்துட்டு, அவங்க வந்து நான் பிஸ்னஸ் ட்ரிப் வந்தவொடனே அவள் வந்துட்டு அவனை பார்க்க போயிருக்கா போல இருக்கு, ஸோ அதனால தான் அவள் என்ன கவனிக்கிறா அப்படின்னு ஹீரோனுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஓஹோ, இவன் வந்து ஜெலஸ் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனுக்கு புரிஞ்சு அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. பார்த்தோன்னா இப்போ ஹீரோ என்ன சொல்ல, உனக்கு மெசேஜ் பண்ணி அதை எதிர்பார்த்து என் கையெல்லாம் வலிவே வந்துருச்சு அப்படின்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அடையுது, கை வலி வந்துருச்சு. உடனே கையை பிடிச்சி பார்ப்பாங்களா, ஹீரோட கையை பிடிச்சி பார்க்கும்போது உடனே அவருக்கு சிரிப்பு வந்துடும். உடனே அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நான் உனக்கு கைக்கெல்லாம் மசாஜ் பண்ணி விடுறேன், எல்லாம் சரியாக போயிடணும்னு அப்படி இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும், தன்னை கவனிக்கிறேன் அப்படின்ற உடனே 2 பேரும் கையை பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவாங்க. அப்படியே அவங்கவுங்க அப்படியே தூங்கிடுவாங்க. இப்போ மறுநாள் காலையில் எழுந்துச்சு 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்களா. இப்போ ஹீரோ இருக்கார்ல, அவர் ரூமில் வந்துட்டு அந்த வெள்ளி பொண்ணு இருக்குல்ல, தனிப்பட்ட முறையில் பேசிட்டே இருக்கும். அப்போ ஹீரோ வந்து ஹீரோ ரூமுக்கு வரும்போது பார்த்தா தூரத்தில் அவங்க ரூமுக்கு வெளியே அந்த பக்கம் தூரமாக நின்று பார்க்கும்போது பார்த்தா அவர் கிட்ட அது ஒட்டிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். நேற்று அவள் சொன்னது, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு வேற சொல்லுச்சுல, அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காளா இல்லை அதை முயற்சி பண்ணி முடிச்சிட்டாலானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட இவங்க காதில் விழாது. ஏதோ ஒரு வேளை இவ்வளோ நெருக்கமாக நின்றுட்டு இருக்கான்னா அவனுக்கும் அவளை பிடிச்சிருச்சோ, அவன் டிவோர்ஸ் கேட்டால் நம்ம கொடுத்துட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அப்படி தோணும். டக்குன்னு அங்கிருந்து வேகமாக போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இங்கே இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோன்னா, அதோட முயற்சியை தான் அதை பண்ணிட்டு இருக்கும். அவனை நான் உன்னை அப்படி நிற்கிறேன் இப்படி நினைக்கிறேன். ஆனால் ஹீரோ வந்து ஓப்பனாக சொல்லுவார், உன் மேலே எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது, எந்த அபிப்பிராயம் கிடையவே கிடையாது, நான் உன்னை அந்த மாதிரி நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இது பேசுறதோட சும்மா இல்லாமல் அவரோட டையை சரி பண்ணுற மாதிரி பண்ணிட்டே இருக்கும். தூரத்தில் பார்க்குற ஹீரோனுக்கு எப்படி இருக்கும், இது டை வரைக்கும் அவள் போய் தொட்டு பேசுறா அப்படின்னா எந்த ஒரு ரைட்ஸ் அப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்கும். ஆனால் ஹீரோ என்ன நின்றுட்டு பார்க்குறத ஹீரோ கவனிக்கலையா, அவருக்கு தெரியாத ஒரு கட்டத்தில் அவரே அந்த கையை தட்டி விட்டுட்டு பாரு, உனக்கு எனக்கு இடையில எதுவுமே கிடையாது, தேவையில்லாமல் என்ன சுற்றி வரது, என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி திட்டி விட்டு கையை தட்டி விட்டுருவாரு. அந்த பொண்ணு இப்போ ஆக்சுவலாக அழுதுட்டு இருக்க, அந்த வெள்ளி பொண்ணு, ஏன் என்ன வந்து நிராகரிச்சிட்டே இருக்க, ஏன் என்ன பற்றி எப்போ பார்த்தாலும் என்ன இப்படியே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு தான் இருக்கும். ஹீரோனுக்கு இது தெரியாதுல, அவங்க ஃபீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து ஃபோனில் மெசேஜ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, நீ கிளம்பி இங்கே வா, அந்த இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாங்க, அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கிளம்பி இங்கே வருவாங்க. இங்கே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவங்க 2 பேர் பேசுவாங்க. இப்போ அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த பொண்ணால் அவர் டார்ச்சராக இருக்கு அவருக்கு. ரெண்டாவது ஹீரோன் கிட்டே வந்து இதை பற்றி பேச முடியாதுன்னு அவங்க ஆல்ரெடி பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அவரும் வந்துட்டு அதே இடத்துக்கு வந்து 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ண தான் வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்தது ஹீரோக்கு தெரியாது, ஹீரோயின் வந்தது ஹீரோனுக்கு தெரியாது. 2 பேருமே பக்கத்து டேபிளில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லுவார், உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்ப்பாரு. அதோட வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் முகத்தை மறைச்சிட்டு ஓட பார்ப்பாங்க. நான் தான் உன்னை பார்த்துட்டு எதுக்காக இப்போ மறைஞ்சு ஓடுற சொல்லி கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி
சமாளிச்சுட்டே இருப்பாங்க. கார் எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கார் எடுக்கிறதுக்காக போவாரு. இந்த கேப்ல வந்துட்டு அந்த வெள்ளி பொண்ணு இருக்குல்ல, அது போய் ஹீரோ பிடிக்குதுன்னு சொல்லி அவர் வந்து இத பிடிக்கலன்னு சொன்னது அது ரொம்ப வருத்தமா இருக்கும். அதனால இப்ப அந்த பொண்ணுக்காக இப்ப இந்த ஹீரோயின் வந்து திட்டுறதுக்காக வந்திருப்பாங்க. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அப்பவே அப்படி உங்க அம்மா அப்படி. நீ வந்துட்டு என் பொண்ண வந்து கஷ்டப்படுத்த பார்க்குறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பயங்கரமா திட்டுவாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இல்ல ஆன்ட்டி, அவ தான் அப்படி இருக்கானா, நீங்களும் இப்படி பேசாதீங்கன்னு" சொல்லிட்டு மரியாதையா தான் பேசுவாங்க. ஆனா அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் ரொம்ப அசிங்கப்படுத்துற மாரி பேசும்போது டக்குனு அந்த இடத்துல ஹீரோ வந்துருவாரு. "அவ வந்து என்னோட ஒய்ஃப நீங்க இந்த மாரி பேசுறது எனக்கு விருப்பம் இல்ல. போனா போதுன்னு உங்கள இந்த தடவ நான் வார்ன் பண்ணி விடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கூட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாரு, அவங்கள ஹக் பண்ணி ஆறுதல் சொல்வாரு. "இதெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்காத. இத பத்தி நீ யோசிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அப்படியே ஹக் பண்ணி ஆறுதல் பண்ணுவும். ஹீரோயினுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். வந்துட்டு அவங்க வேலைக்கு வந்துருவாரு. ஹீரோயினும் வேலைக்கு வந்துருவாங்க. அப்ப ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கார்ல ஒரு டாக்டர். அவர் பார்த்தீங்கன்னா இப்பவும் ஹீரோயின திட்டிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த வில்லி பொண்ண தான் ரொம்ப இஷ்டம். அந்த பொண்ணு கிட்ட தான் ரொம்ப ஃபேவரட்டா இருப்பாரு. ஹீரோயின பிடிக்காது அவருக்கு. அதெல்லாம் காதுல வாங்காம அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் இப்படி திட்டு வாங்குறத அவங்க பதிலுக்கு எதுவும் பேசாம இப்படி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோ வந்து காதுல வாங்கிருவாரு. ஒரு மாரி சிரிச்சிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு பொறுமை இருக்காது. இப்ப அவர் கூட வந்துருவாரு. அவர் வந்த உடனே இந்த டாக்டர் அப்படியே வாய மூடிருவாரு. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீங்க ஹீரோயின பத்தி ஒண்ணுமே கவலைப்பட வேண்டியதில்ல. நாங்க 2 பேருமே சேர்ந்தே வொர்க் பண்ணுவோம்" அப்படின்ற மாரி சொல்வாரா. "நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப இதுதான்" அப்படி இதுன்னு சொல்லும்போது, "நாங்க லைஃப்லயும் ஒண்ணா தான் இருக்கோம். சோ நீங்க வந்துட்டு அவள இனிமே இந்த மாரி பேசுறத விட்டுருங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோனுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இவன கூட நம்மளுக்கு தலைவலி வராதுன்ற மாரி ஹீரோ நெனைப்பாங்க. அவங்க இப்ப கிளம்பி வீட்டுக்கும் வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது, ஹீரோனுக்கு ஒரு மாரி இதா இருக்கும், பதட்டமா இருக்கும். அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, "நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் வந்து உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. நீ ஏன் இவ்ளோ பயந்துட்டே இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கவும், "இல்ல நாளைக்கு வேலை இருக்கு, பிஸியா இருக்கு. நான் போய் தூங்குறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேகமா தூங்க வந்துருவாங்க. இப்ப மறுநாள் காலையில ஆயிடும். அன்னைக்கு அவங்களுக்கு லீவா இருக்கும். சோ வெளிய எங்கேயாவது போலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளிய வருவாங்களா, அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி பார்ப்பாங்க. அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது, ஹீரோயின் இப்படி முகத்த இப்படிமா திருப்பி வச்சுக்கிட்டு, அதாவது அவங்க கண்ணத்துக்கிட்டயே வந்து ஒரு கன்னத்துல வந்து ஒரு அதாவது எப்படி சொல்றது, ஹார்ட்டின் வைக்கிற மாரி வச்சு, அவங்க கண்ணத்த இன்னொரு பாதி ஹார்ட்டாவும், அவங்க கைய இன்னொரு ஹார்ட்டாவும் இப்படி காட்டுவாங்க. அத பார்த்தோனே ஹீரோக்கு வந்து அது ரொம்ப அழகா தெரியும் அந்த போஸ். உடனே டக்குனு என்ன பண்ணுவாரு, அவங்க லிப்ல போய் லைட்டா கிஸ் பண்ணிடுவாரு. ஹீரோனுக்கு ஒரு மாரி பதட்டமா ஆயிடும். உடனே அவங்க இந்த மாரி இருக்கும்போது ஹீரோ கேட்பாரு, "ஒரு இந்த மாரிலாம் நீ ஏன் பண்ற? இதெல்லாம் தான் வித்தியாசமா இருக்கு. நம்ம 2 பேருக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் உன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு உடனே அதுக்கான ஸ்டெப்பாவது நீ எடுப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, "கண்டிப்பா நான் அது பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஒய்ஃபா எப்படி இருக்கணுமோ அந்த மாரி நிச்சயமா நான் என்ன மாத்திப்பேன்" அப்படின்ற மாரி அவங்க சொல்வாங்க. உடனே ஹீரோ ஹக் பண்ணிப்பாரு. ஹீரோயின் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ அப்படியே ஹக் பண்றாங்களா, அவங்களுக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போன இடத்துல பார்த்தோம்னா இந்த பொண்ணு திரும்பவும் போய் மிரட்டும். இப்ப ஹீரோ வந்து உனக்காக ரொம்ப எல்லாத்துலயும் சப்போர்ட்டா இருக்கான்றதுக்காக ரொம்ப துள்ளாத, நான் சொன்னது மாரி நடந்தே தீரும் அப்படின்ற மாரி ஹீரோன வெறுப்பேத்திட்டே இருக்கும். இந்த நேரம் ஹீரோ டைரக்டாவே வந்துருவாரு. "இன்னும் எத்தன நாளைக்கு அவள இதே மாரி நீ மிரட்டிட்டே இருக்கலாம்னு நினைக்கிற? நீ என்ன நீ நினைச்சாலும் அது நடக்க போறதே கிடையாது. இன்னொரு தடவ என் ஒய்ஃப் கிட்ட இந்த மாரி நடந்துக்கிட்டே அது நல்லதா இருக்காதுன்ற மாரி ஹீரோ திட்டி விட்டுருவாரு. அவ்வளவுதான். இந்த பொண்ணுக்கு ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி ஆகி அதுல அங்கிருந்து போயிடுமா. அப்ப ஹீரோயினோட கைய பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து வந்துருவாரு. திரும்ப வீட்டுக்கு கூட்டு வந்துரு பார்த்தீங்கன்னா, இப்ப அவரோட சிக்ஸ் பேக்க காட்டிக்கிட்டு நேரா வந்துருவாரு. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாரி பயமா இருக்கும். அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஹீரோயினுக்கு கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு, லிப்ல ஒரே ஒரு கிஸ் பண்ணிட்டு நல்லா ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுவாரு. அப்புறம் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. அவரோட கைய புடிச்சு அவர் நல்லா அசந்து தூங்கும்போது கை கிட்ட தான் அவங்க அதிகமா பேசுறாங்க. கைய தான் கூச்சிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ முழிச்சு பார்ப்பாரு. ஆனா முழிச்சிட்டு இருக்க மாரியே காட்டிக்க மாட்டாரு. இப்ப ஹீரோ வந்து எந்திரிச்சுருவாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க மொத நாள் நைட் வந்து தங்கிட்டு எப்படிலாம் பேசினா கொண்டாங்கறத ஹீரோ நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாரு. இப்ப ஹாஸ்பிட்டல் வருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப இந்த வில்லி பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோயின் இப்படி பேசுறாரு, ஹீரோ சப்போர்ட்டா இருக்காரு. அது பிடிக்கல. உடனே அவங்க அம்மாவ தான் அவனா போய் கூட்டிட்டு வந்துருது. இப்ப அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு பேஷண்ட்ட வந்து அங்க கூட்டு வர மாரி கூட்டு வருவாங்க. அங்க வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஹீரோ வந்து தப்பான ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ண பார்ப்பாங்க. ஹீரோ வந்து சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிடுவாரு. அவங்களலாம் பயங்கரமா திட்டுவாரு. இதே மாரி இருக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோனோட தாத்தா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. உடம்பு சரியில்லாம அவரு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு. அவங்களே இவங்க கண்டுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். இப்ப தாத்தா வந்து ஹீரோனுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு. இந்த நேரம் பார்த்து அந்த வில்லி பொண்ணுக்கு தாங்க முடியாது. இதுக்கப்புறம் இவள விட்டுட்டே இருக்கக்கூடாது. இவள இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், வேகமா அவள அடிக்கிறதுக்காக அவர் ஹீரோயின் அசந்து போன நேரத்துல, அதோ பார்க்காம நேரத்துல, அந்த டைம்ல ஹீரோ வந்து பார்த்துருவாரு. அந்த பொண்ண தட்டி விட்டுருவாரு. அது போய் கீழ விழுந்துரும். அப்புறமா அங்க போலீஸ் வந்துரும். அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்ப ஹீரோ கையில காயம் பட்டுரும். உடனே ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப மறுநாள் நைட் ஆயிடும். இப்ப ஹீரோயினும் அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, இப்ப அவங்க ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துருவாங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆன விஷயமே தெரிஞ்சிரும் அவங்களுக்கு. அவங்களுக்கு இன்னும் தெரியவே இல்லல்ல. இப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கு இடையிலயே அந்த பொண்ணோட அம்மா இருக்குல்ல, அவங்களுக்குள்ள சண்டை வரும். அவங்க ஹீரோனோட அம்மாவ ரொம்பவே மட்டமா பேசுவாங்க. ஹீரோ வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. சோ ஹீரோவால இந்த ஃபேமிலிக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா இருக்கு. எதுவும் பண்ண முடியல. நம்ம இப்ப ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அதுங்க அங்கிருந்து போயிடும். இப்ப ஹீரோனோட அம்மாக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ சந்தோஷமா இருக்கா அப்படின்ற மாரி இருக்கும். இப்ப வீட்டுக்கு கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஏற்பாடுலாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு நம்மள வந்துட்டு இப்படிதான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர் கையிலேயே காயம் பட்டிருக்கு. அப்படியே அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். மறுநாள் காலையில ஆயிடும். இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன சொல்லுவா, நம்ம படிச்ச ஸ்கூல்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. வரும்போது ஹீரோனுக்கு இதா தான் இருக்கும். ஆனா தான் வந்து அப்ப ஸ்கூல்ல இருந்தே ஹீரோவ லவ் பண்ணிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ஹீரோ கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப வரைக்கும் அவங்க அத சொல்லவே இல்லல்ல. திடீர்னு நடந்த மாரி தானே எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, கரெக்ட்டா ஹீரோயின் வந்து ஒரு செவுத்துக்கிட்ட வந்து நிப்பாங்க. அத வந்து அப்படியே டச் பண்ணிட்டு அத பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அவங்க படிக்கிற டைம்லயே அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஹீரோவோட பேர மட்டும் போட்டு நானும் ஒரு டாக்டர் ஆகி உன்ன நான் கல்யாணம் பண்ணி உன் கூட சந்தோஷமா வாழணும். ஒரு முழுமையான ஒரு கணவன் மனைவியா நம்ம வாழணும் அப்படின்ற மாரி எழுதி வச்சிருப்பாங்க. அத வந்து இப்போ வந்து நெறைய பேர் நெறைய எழுதியிருக்காங்களா, அது அவங்க எழுதுறது அவங்களுக்கு தெரியும்ல. அத அப்படியே தொட்டு பார்த்துட்டே அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அது உண்மையா நடந்திருக்கு அப்படின்ற மாரி நினைச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப திரும்பி பார்க்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவாரு, முட்டி போட்டு அவங்களுக்கு ரிங் அதாவது ப்ரொபோஸ் பண்றதுக்காக நின்னுட்டு இருப்ப. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு அப்படின்னா வந்து, எப்பவுமே நான் வந்து உன்ன ஒரு முழுமையான ஒரு ஹஸ்பண்டா இருக்கணும். உன்ன ஒரு முழுமையான உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாரி சொல்வாரு.
ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அவர் சொல்வாரு, அவருக்கும் படிக்கிற டைம்ல ஹீரோயின தான் புடிச்சிருக்கும். ஆனா, இவங்க எப்படி அந்த பயத்தோடயே இருந்தாங்களோ, அதே மாரி தான் ஹீரோயின் வரும்போதெல்லாம் இவருக்கு ஒரு மாரி பயமா இருக்கும். அதாவது ஒரு மாரி நர்வஸா இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப புடிச்சவங்க கிட்ட வரும்போது நம்மளுக்கு ஒரு மாரி பதட்டமா இருக்கும்ல. அதனால தான் ஹீரோயின் ஒவ்வொரு தடவ கிட்ட வரும்போது ஒரு பதட்டத்திலேயே அங்க தான் போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிளைண்ட் டேட்ட வந்து ஹீரோயின் அட்டெண்ட் பண்ணும்போது கூட அவருக்கு கையெல்லாம் ஒரு மாரி நடுங்கியிருக்கும்ல. பார்த்துட்டு என்ன சொல்வாருன்னா, ஆனா ஹீரோயின் இவர ஃபாலோ பண்றது தான் ஹீரோ நெனச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து தன்ன ஃபாலோ பண்றது எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சுட்டு தான் இருந்திருக்கும். அது அவங்களுக்கே தெரியாம அவர் அத ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. இவங்க எப்ப இந்த லைன்லாம் எழுதுனாங்களோ, அப்பவே ஹீரோ பார்த்திருப்பாரு. ஸோ, அப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சீன் அவர் நெனச்சு பார்ப்பாரு. ஹீரோயின் இப்படி எழுதிட்டு போயிட்டாங்க. நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன்ற மாரி அவர் அத அந்த லைன் அவங்க எழுதுனத தொட்டு பார்த்துட்டு அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அதே லைன அவங்கள கூட்டு வந்து காட்டணும். அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல வச்சு அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணுவாரு. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "உனக்கு இந்த மாரி ஒரு நல்ல ஹஸ்பண்டா என்னைக்குமே நான் இருக்க ஆசைப்படுறேன். ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் உனக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா?" அப்படின்ற மாரி ஹீரோ திரும்ப கேட்கவும், ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி சந்தோஷமா இருக்கும். "கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அப்புறம் ப்ரொபோஸ் பண்ணி, இப்ப ரியல் மேரேஜ் மாரி அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாரி